எங்க போனார்? வேட்டை ஆடிட்டு களைப்புல என்ன பண்ணிட்டாரு, மரத்துக்கரையில படுத்து தூங்கிட்டார். சுத்தி அமைச்சர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அப்ப ஒரு சிங்கம் ஒண்ணு வந்துருச்சு. சுத்தி இந்த அமைச்சர் எல்லாம் விட்டு ஓடிட்டான். ராஜா மாட்டிட்டார். கத்தனா ராஜா, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஏன்னா சிங்கம் வந்து புடிச்சிரும்னு. ஒருத்தர் வந்து உதவி பண்ற மாதிரி இல்ல. ஒரு கத்தனா ராஜா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒருத்தர் அப்பன்னு பார்த்து ஒரு வேடன் ஒருத்தர் வந்த ஆதிவாசி ஒரு அம்ப விட்டு அந்த சிங்கத்தை கொண்டுறான். ராஜா சந்தோஷம் தாங்க முடியல. யோ என்ன காப்பாத்திய காப்ப, உனக்கு என்ன வேணும்? இந்த நாடு வேணுமா? என்ன வேணும்? எது வேணா கேளு. அவன் சொன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம் ராஜா, எனக்கு எதுவும் வேண்டாம் ராஜா, எனக்கு எதுவும் இல்ல, ஏதாவது கேளு. அப்ப அவன் ஒரு விஷயம் கேட்டான். ஐயா, நீங்க இந்த நாட்டுக்கே ராஜா, ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க. என்ன கேட்டான்? ஒரே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. ராஜா சொன்னார், ஒரே நாள் என்னடா ஒரு நாள்? என் பிறந்த நாளையும் வீட்டுல கொண்டாடுறேன்னு, பிறந்த நாளையே வீட்டுல கொண்டாடணும்னு ராஜா அரண்மனைக்கு போனார். அமைச்சர்லாம் வந்து, ராஜா என்னாச்சு என்னாச்சுன்னா, ராஜா காது காதா அப்படின்னாரு. ஏன்டா இருக்கும்போது காப்பாத்துல போங்கடா. இவனுக்கு பார்த்தான், ராஜாவை தாஜா பிடிக்கணும்னா நேரா எங்க போனான், அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னு சொல்லி போனா. ஆதிவாசியோட வீடு எப்படி இருக்கும்? பெரிய பங்களாவா இருக்கும், குடிசை. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் கிழிஞ்சு போன ட்ரெஸ், உள்ளுக்குள்ள மண்ணு பாத்திரம். ஒருத்தன் பார்த்தான், ராஜா போய் உட்கார்ந்து சாப்பிடுற வீடு குடிசையா இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி குடிசையை இடிச்சு விட்டு பெரிய மாளிகை கட்டி கொடுத்தான். இன்னொரு மந்திரி பார்த்தான், ராஜா போய் உட்கார்ந்து சாப்பிடுற வீடு மண் பாத்திரம் தான் நல்லா இருக்குமான்னு சொல்லி மாத்தி விட்டு பூரா வெள்ளி. இன்னொருத்தன் பார்த்தான், ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிடுற இவன் இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுதான் நல்லாவா இருக்கும், எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான். இன்னொருத்தன் பார்த்தான், ராஜா வண்டி போற இடம் இப்படி மண்ணு இவா இருந்தா நல்லா இருக்குமா, ரோடு போட்டு கொடுன்னு ஒருத்தர் ரோடு போட்டு கொடுத்தான். இப்ப அவன் வீடு கேட்டானா, ட்ரெஸ் கேட்டானா, பாத்திரம் கேட்டானா, ரோடு கேட்டானா, என்ன